வணக்கம். செல்வகுமாரின் இன்றைய தேதியில நிழல் இல்லாத நாள், நிழல் இல்லாத பகுதி. சூரியனின் குத்துக்கதிர் 90 டிகிரி நேர் செங்குத்தாக விழக்கூடிய பகுதி எது? ஆய்வறிக்கையில் பார்ப்போம். 2026 ஏப்ரல் 19 ஞாயிற்றுக்கிழமை நிலவரப்படி சூரியனின் குத்துக்கதிர் காரைக்காலை மையமாக இன்றைக்கு விட இருக்கிறது. நாகூர், நாகப்பட்டினம் இந்த பகுதிக்கு வடக்கே, வேளாங்கண்ணிக்கு வடக்கே சூரியன் குத்துக்கதிர் விடும். நாகூர், நாகப்பட்டினம் மற்றும் சூரியன் குத்துக்கதிர் அச்சப்படுவதற்கு அல்ல, நிழல் இல்லாத பகுதி என்ற ஆய்வை நீங்கள் மேற்கொண்டு அறிவியலின் உண்மையை அறிந்து கொண்டு அறிவியல் ஆய்வை, அறிவியல் மனப்பான்மையை, அறிவியலில் விந்தையை அறிந்து கொள்வதற்காக இந்த அறிக்கை. இன்றைக்கு காரைக்கால் மற்றும் நாகூரை மையமாக வைத்து வேளாங்கண்ணிக்கு வடக்கே நாகப்பட்டினம், நாகூர், காரைக்கால், தரங்கம்பாடி மற்றும் மயிலாடுதுறை மாவட்டத்தோட பூம்புகார், திருக்கடையூர் இந்த பகுதிகள் வழியாக சூரியன் குத்துக்கதிர் இன்றைக்கு மதியம் 12:17 விழ தொடங்கி அப்படியே மயிலாடுதுறை மாவட்டத்தோட மணல்மேடு, அதற்கு தெற்கே உள்ள மயிலாடுதுறை மாவட்டத்தோட பகுதிகள் குத்தாலம் மற்றும் தஞ்சாவூர் மாவட்டத்தோட கும்பகோணம், திருவாரூர் மாவட்டத்தோட பேரளம், கொள்ளுமாங்குடி, திருவாரூர் மற்றும் பூந்தோட்டம், நன்னிலம், குடவாசல், திருவாரூர் அப்படியே பார்த்தீங்கன்னா திருக்குவளை, வடபாதிமங்கலம், கொரடாச்சேரி, கூத்தாநல்லூர், லட்சுமாங்குடி, நீடாமங்கலம் மற்றும் மன்னார்குடிக்கு வடக்கே உள்ள பகுதிகள். மன்னார்குடிக்குமே இன்றைக்கு சூரியன் குத்துக்கதிர் விழக்கூடிய இடம்தான். மன்னார்குடிக்கு வடக்கே மிகச்சரியாக துல்லியமாக விடும். மேலும் பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர், கும்பகோணம், பாபநாசம், அரியலூர், ஜெயங்கொண்டம், காட்டுமன்னார் கோவில் மற்றும் அப்படியே பார்த்தீங்கன்னா திருச்சிராப்பள்ளி, திருச்சி, அதாவது அன்பில் மற்றும் கல்லணை, திருக்காட்டுப்பள்ளி, பூதலூர், திருவெரும்பூர், அப்படியே நேரே கிழக்கே கரூர் மாவட்டத்தோட பகுதிகள், நாமக்கல் மாவட்டத்தோட தெற்கு பகுதி, காவிரி கரையோர பகுதி மற்றும் அப்படியே தொட்டியம், கரூர், அப்படியே திருப்பூர் மாவட்டத்தோட எல்லை, கரூர் மாவட்டத்தோட மேற்கு பகுதி, ஈரோடு மாவட்டத்தோட கொடுமுடி உள்ளிட்ட பகுதிகள், திருப்பூர் மாவட்டத்தோட அவினாசிபாளையம், காங்கேயம், வெள்ளக்கோயில் மற்றும் குண்டடம், பல்லடம் இந்த பகுதிகள், அப்படியே வடக்கே ஈரோடு மாவட்டத்தோட எல்லை பகுதி, திருப்பூர் மாவட்டத்தோட திருப்பூர் மாநகருக்கு தெற்கே, அவினாசிக்கு தெற்கே மற்றும் கோயம்புத்தூர் மாநகரத்துக்கு இன்றைக்கு சூரியன் குத்துக்கதிர். ஒத்தக்கால் மண்டபம், அதற்கு வடக்கே இருக்கக்கூடிய, அதாவது கோயம்புத்தூர் மாவட்டத்தோட பாலக்காட்டு கணவாய் பகுதி, நெகமம், கருமாபுரம், காட்டம்பட்டி, பெதப்பம்பட்டி, குடிமங்கலம், தொட்டம்பட்டி இந்த பகுதி எல்லாமே இன்றைக்கு சூரியன் குத்துக்கதிர் இன்றைக்கு விழும். அதாவது நிழல் இல்லாத பகுதியாக இன்றைக்கு நீங்கள் அறிய முடியும். அப்படியே பார்த்தீங்கன்னா பாலக்காட்டு கணவாய், அட்டப்பாடி, சிறுவாணி, அப்படியே அட்டப்பாடிக்கு தெற்கே உள்ள பகுதிகள், அப்படியே கொச்சிக்கு வடக்கே உள்ள பகுதி, இது வரைக்கும் பாலக்காடு, பொள்ளாச்சிக்கு வடக்கே இந்த பகுதி, அதாவது வாளையாறு, அப்பாச்சி கொண்டர்மதி இந்த பகுதியெல்லாம் அடங்கும். இதற்கு வடக்கே உள்ள பகுதி, அதாவது சதுரகிரி, மன்னிக்கவும், வெள்ளியங்கிரி மற்றும் கோயம்புத்தூர் மாநகரம் மற்றும் மருதமலை அதற்கு தெற்கே உள்ள பகுதிகள், அட்டப்பாடியிலையும் தெற்கு பகுதி இந்த பகுதியில் இன்றைக்கு சூரியன் குத்துக்கதிர். இந்த ஆய்வை நீங்கள் உணர்வதற்கு, உண்மையை உணர்வதற்கு 11:45க்கு மேல் சரியாக 90 டிகிரி நேர் செங்குத்தாக ஒரு குச்சியை நட்டுவிட்டு தொடர்ந்து அந்த குச்சியின் நிழலை கண்காணித்து வந்தால், முதலிலே குச்சியின் நிழல் மேற்கு பக்கம் விழுந்து கொண்டே இருக்கும். படிப்படியாக 90 டிகிரி நேராக இருந்தால் மட்டும்தான் இது உண்மை புரிய வரும். அந்த குச்சி நிழல் நேரடியாக பாதத்துக்கு வந்தடையும். சரியாக 12, 18, 19 நிமிடத்திற்கு அந்த பாதத்திலேயே அந்த குச்சியின் மீது அந்த குச்சியின் நிழல் விழுந்துடும். தரையில் நிழல் விழவே விழாது. அப்புறம் நாளைக்கு இந்த இடத்துல தெற்கு பக்கம் விழ தொடங்கும் நிழல். தெற்கு பக்கம் ஜூன் மாதம் 21ஆம் தேதி நல்லாவே தெற்கு நோக்கி விடும். ஆகஸ்ட் மாதம் முதல் வாரம் வரைக்கும் தெற்கு பக்கமே தான் விழுந்துட்டு இருக்கோம் இந்த இடத்துல. படிப்படியாக அப்புறம் ஆகஸ்ட் முதல் 2வது வாரத்தில் அப்புறம் வடக்கு பக்கம் விட தொடங்கும். அப்புறம் அடுத்த வருடம் இதே நாள் வரைக்கும் வடக்கு பக்கம் விழுந்து பிறகு நிழல் இல்லாத பகுதியாக இந்த நாளில், அதாவது இந்த 19ஆம் தேதி, ஏப்ரல் 19ஆம் தேதி மீண்டும் சூரியன் குத்துக்கதிர் விழும். இந்த சூரியன் குத்துக்கதிர்னால எந்த வெப்ப உயர்வு இதனால அமையாது. வெப்ப உயர்வு தான் இதே போல் ஆகஸ்ட் மாதமும் விழும்.
ஆனால் ஆகஸ்ட் மாதம் தென்மேற்கு பருவமழை காலம் என்பதனால, கேரளாவில் பருவமழை பொழியும் என்பதனால, அங்கிருந்து தென்மேற்கு காற்று வரும் என்பதனால இந்த வெயில் தெரியாது. ஆனால் இப்பொழுது காற்றின் ஓட்டம் இல்லாத காரணத்தினாலே வெயிலும் புழுக்கமும் அதிகமாக இருக்கு. புரியுது, வெயில் கோடையாக உணர்கிறோம். இதே போல் இன்னொரு கோடை ஆகஸ்டில் வரும். ஆனால் அப்பொழுது தென்மேற்கு பருவமழை காலம் என்பதனால சாரல் தூறல் தென்மேற்கு காற்று வரும் என்பதனால வெயில் தெரியாது. ஆகவே இந்த சூரியன் குத்துக்கதிர் வந்தாலும் காற்றோட ஓட்டம், அதாவது தென்கிழக்கு நீராவி காற்று வந்தால் கொஞ்சம் வெயில் தெரியாது. வறண்ட காற்று தொலைவிலிருந்து உயரழுத்தம், கடலிலேயே உயரழுத்தம் இறங்கினா அங்கிருந்து வெப்பமடைந்து கடலோரம் வந்தால் வெப்பமான காற்றை கொடுக்கும். இப்போ நம்முடைய டெல்டா மாவட்டங்கள் மற்றும் வடகடலோர மாவட்டங்களை ஒட்டி உயரழுத்த காற்று தரையில் படுகிறது. தரையில் பட்டது தரைக்கு மேலே இங்கிருந்து சூடாகி மேலெழுகிறது. தொலைவிலே உயரழுத்தம் இருந்தால் கடல் மேற்பரப்பிலிருந்தே அங்கிருந்தே சூடாகி தான் தமிழ்நாட்டின் தரை ஏறும். அப்படிப்பட்ட நாட்கள்லாம் வேலூர் போன்ற பகுதிகளுக்கு வரக்கூடிய தென்கிழக்கு திசையிலிருந்து வரக்கூடிய காற்று வேலூர் போன்ற பகுதிகளுக்கும் ஆந்திர பகுதிக்கும் தெலுங்கானா பகுதிக்கும் அதிக வெப்பத்தை கொடுக்கிறது. சூரியனின் குத்துக்கதிர் என்பது அதாவது வடக்கே கடக ரேகையிலிருந்து தெற்கே மகர ரேகைக்கும் இடைப்பட்ட பகுதியில் சூரியன் குத்துக்கதிர் பூமி 23 டிகிரி சாய்ந்த நிலையில் சுழல்வதன் காரணமா மகர ரேகைக்கும் கடக ரேகைக்கும் இடைப்பட்ட பகுதியில் சூரியன் குத்துக்கதிர் பயணிக்கிறது. ஆக டிசம்பர் மாதம் 21 மகர ரேகையில் இருந்தது. மார்ச் 21 நிலநடுக்கோட்டுக்கு வந்து ஜூன் 21 கடகரேகை அடைந்து மீண்டும் செப்டம்பர் 21 நிலநடுக்கோட்டை அடைந்து டிசம்பர் 21 மகர ரேகை அடையும். இப்படி வடக்கும் தெற்கும் அமையும் பொழுது நகரும் பொழுது இப்பொழுது தெற்கிலிருந்து வடக்கு நோக்கி பயணிக்கும் வழித்தடத்துல தற்பொழுது தமிழ்நாட்டின் டெல்டா மாவட்டங்கள் மற்றும் அப்படியே கோயம்புத்தூர் வரைக்கும் காரைக்கால் உள்ளிட்ட பகுதிகளில் இன்றைக்கு சூரியன் குத்துக்கதிர் விட இருக்கிறது. இந்த ஆய்வை நீங்கள் மேற்கொண்டு உண்மையை புரிந்து மாணவர்களுக்கும் அதனை விளக்கி அறிவியல் ஆர்வத்தை தூண்டி விடுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.